கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேல வந்து வீட்லயே முடங்கி கிடக்குறாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. கண்டிப்பா அந்த முடிவுக்கு வந்துட்டார். கட்சி பிக்கப் ஆகல, விலை நிலையும் உள்ள எவனும் இல்லை. ஒரு கேண்டிடேட்டா நின்று தன் சொந்த செல்வாக்குல ஒரு 5000 10,000 ஓட்டை கூடுதலா பெறக்கூடிய அளவுக்கு எவனுமே இல்லை. இந்த வியாபார அரசியல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு விஜயால லாபம் தர முடியுமான்னு வியாபாரத்துல முதலீடு பண்ணதுக்கு யாருமே இல்லை. நீங்க சொல்லாமலே உங்க எடப்பாடி கூட்டத்தில் போய் கைத்தட்டக்கூடிய உங்க கூட்டம், நீங்க கேண்டிடேட் போட்டீங்கன்னா எடப்பாடிட்டே விலை போயிடுவான். ஏன்னா விஜய் கேண்டிடேட் போட்டா எடப்பாடியை தான் பாதிக்கும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில விஜய் சினிமா நடிகர்னு அந்த வன்னியர் ஒருவேளை வந்து கூட்டணிக்கு வரலன்னா எடப்பாடி தான் பண்ணுவாரா? கண்டிப்பா வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பெல்ட்ல உள்ள தாவேகா கேண்டிடேட்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிடுவார். கண்டிப்பா விலைக்கு வாங்கிடுவார். அரசியலோ எதுவோ வந்து புஷி ஆனந்த் சொல்றதான் விஜய்க்கு அரசியல். ஒரு பிராண்டிங் மாஸ்டரா ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்காரு. விஜய் யார் சொல்றது கேட்கிறாரு? புஷி ஆனந்த் சொல்றது இல்ல ஜான் ஆரோக்கியசாமி யார் சொல்றதையும் கேட்கல, வீட்டுல தானே இருக்கிறாரு. அவர் வீட்லயே இருக்க, வெளியில அது ஜான் சொல்லியிருப்பாப்ல. ஜான் கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிறது ஜான் தான். இப்போ ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போறதா கூட ஒரு தகவல் வந்துருக்கு. ஜனநாயகம் படத்தை பொறுத்தவரை விஜய் லாக் ஆயிட்டார். யார்கிட்ட? உதயநிதி ஸ்டாலின்ட்ட, சிவகார்த்திகேயன்கிட்ட. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேல வந்து வீட்லயே முடங்கி கிடக்குறாரு. நிர்வாகிகள் யாரும் சந்திக்கவே இல்லை. மனைவருக்கு வர வச்சு மாவட்ட செயலர் மட்டும் பார்த்ததா ஒரு தகவல். 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. கண்டிப்பா அந்த முடிவுக்கு வந்துட்டார். கட்சி பிக்கப் ஆகல, விலை நிலையும் உள்ள எவனும் இல்லை. ஒரு கேண்டிடேட்டா நின்று தன் சொந்த செல்வாக்குல ஒரு 5000 10,000 ஓட்டை கூடுதலா பெறக்கூடிய அளவுக்கு எவனுமே இல்லை. இந்த வியாபார அரசியல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு விஜயால லாபம் தர முடியுமான்னு வியாபாரத்துல முதலீடு பண்ணதுக்கு யாருமே இல்லை. எப்பா, இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் யாரா இருந்தா என்ன, என்னவா இருந்தா அக்முலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் கிட்ட நேரடி தொடர்புல உள்ளவன், விஜயகாந்த் மேல பாசத்துல இருந்தான், பற்றத்துல இருந்தான், விஜயகாந்தால பலன் பெற்றவனா இருந்தான். அதை விட அவனுக்கு விஜயகாந்த் கிட்ட ஒரு தனிப்பட்ட அட்டாச்மெண்ட் இருந்து அந்த இது இருந்து. இப்போ விஜய்க்கு யாருமே நேரிலையும் தெரியாது. பிரசாந்த் கிஷோராலேயே 243 கேண்டிடேட் போட முடியல, 150 தான். அதுலேயும் கேண்டிடேட் போட்டவன்லாம் விலைக்கு போயிட்டு இருக்கான். நீங்க சொல்லாமலே உங்க எடப்பாடி கூட்டத்தில் போய் கைத்தட்டக்கூடிய உங்க கூட்டம், நீங்க கேண்டிடேட் போட்டீங்கன்னா எடப்பாடிட்டே விலை போயிடுவான். ஏன்னா விஜய் கேண்டிடேட் போட்டா எடப்பாடியை தான் பாதிக்கும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில விஜய் சினிமா நடிகர்னு அந்த வன்னியர் ஒருவேளை வந்து கூட்டணிக்கு வரலன்னா எடப்பாடி தான் பண்ணுவாரா? கண்டிப்பா வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பெல்ட்ல உள்ள தாவேகா கேண்டிடேட்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிடுவார். கண்டிப்பா விலைக்கு வாங்கிடுவார். ஏன் நீங்க ஒரு கட்சின்னா உங்க கட்சியை மீறிக்கிட்டு அவன் சீஃப் மினிஸ்டர் இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய இடத்துல போய் கொடியை காட்டிட்டு இருந்தா அந்த ஆட்களை விலைக்கு வாங்குறது ஒன்றும் சாதாரண விஷயமா? அவனு விலை போயிடுவான். ஏன்னா தெரியும், இது வியாபாரம்னு தெரியும். நீங்க ஒரு கொள்கை பிடிப்பு, நீங்க உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, சரி தப்பு அது வேற. சீமான் ஒரு கொள்கையில நிற்கிறான். அது சரியோ தப்போ, நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ, தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களுக்கு எதிராக இதெல்லாம் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற சூழ்நிலையிலும் அவர் ஒரு ஒன்று சொல்லி அதில் தெளிவாக நிற்கிறாரு, அதை நம்புறவா நிற்கிறானே தவிர இது வந்து ஒரு கும்பல், எந்த கொள்கையும் கிடையாது. ஒரு சந்தர்ப்பவாத கூட்டம், முழுக்க கட்சி மாறிகள், பல கட்சி மாறி வந்த ஆதவ அர்ஜுனா, இவர் நிர்மல்குமார் எல்லாமே பத கட்சி வந்தவன், கரப்ட் ஆன்டிசிடென்ட்ஸ் உள்ளதுன்னு சொல்லப்படக்கூடிய அதிகாரிகள், இப்படி பட்டவங்க தான் அந்த கும்பலாக நிற்கிறாங்க. யாருமே இவங்களும் தனிச்சு போட்டிட்டு விலை போகாம நின்று 5 வருஷத்துக்கு பிறகு நம்மளோட திறமையை பார்ப்போம். விஜயகாந்தை நம்பி 29 எம்எல்ஏ ஆனா, எத்தனை பேர் உள்ளாட்சியில் வந்தாங்க, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தாருங்கிற மாதிரி நம்பிக்கையோட நிற்கிறதுக்குள்ளே ஆட்கள் இங்க 100% கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா புஷி ஆனந்த் மீதே விஜய் அவர்கள் கோபமா இருக்காரு. சோசியல் மீடியாக்களையும் பாத்தீங்கன்னா விஜய் ஆதரவாளர், விஜய் ரசிகர்கள்லாம் புஷி ஆனந்தே திட்டிட்டு இருக்காங்க இல்லையா? புஷி ஆனந்த் இல்லைன்னா அந்த அமைப்பே இல்லைங்க. புஷி ஆனந்த விஜய் போட்டதை நான் வரவேற்கிறேன். ஒரு விஸ்வவர்மாங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவரை ஒரு அரசியல் கட்சியில் ஒரு சமூக நீதி பார்வையில் ஒரு பெரிய இடத்த கொடுத்த விஜய்க்கு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய நாம மனப்பூர்வமாக பாராட்டுறோம். ஆனால் உறுதியாக சொல்கிறோம், விஜய் புஷி ஆனந்த் இல்லைன்னா அஜித் மன்றம் மாதிரி தான் விஜய் மன்றமும். அஜித் மன்றத்தை கலைச்சிட்டு போயிட்டாரு, அஜித் மன்றம் மாதிரி தான் விஜய் மன்றமும். புஷி ஆனந்த் தான் அந்த மன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ புஷி ஆனந்தை தவிர்த்துக்கிட்டு விஜய் மன்றம் இயங்காது, ராஜசேகரனை தவிர்த்துட்டு சிவாஜி மன்றம் இயங்காதுங்கும் போது அதே மாதிரி தான் புஷி ஆனந்தை தவிர்த்துட்டு இயங்காது. என் தம்பி, நம்ம நண்பர் பிஜேஆருங்கிறவன் பல்லவாரத்தில் இருக்கிறான், பிஜே ரவி. அவன் சிவாஜி கிட்ட போய்
கட்சி ஆரம்பிச்சும் போது அண்ணே நீங்கள் நார்வேல நின்னா தானே ஜெயிக்கும், திருவையாறு ஜெயிக்காதுன்ட்டான். உடனே அப்செட் ஆயிட்டாப்ல சிவாஜி. உடனே புருவத்தை உயர்த்தி ராஜசேகரா என்னன்னு கேளு. உடனே ராஜசேகரன் ரவியை கூப்பிட்டு, நீ ஏன்டே நான் தான் திருவையாறுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன், நீ வந்து இப்போ குழப்புற மாதிரி அவர்கிட்ட போய் நார்வேல அது இதுன்னுட்டு. திருவையாறு கஷ்டம் தலைவரை, இது நார்வேலனா ஜெயிக்கும். அவங்களுக்கு தெரியாது, திருவையாறுல நின்னாங்க தோத்தாங்க. அதே மாதிரி விஜய்க்கு எதுவும் தெரியாது, நார்வேல தான் ஜெயிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஜெயித்திருப்பார். நான் நாடெல்லாம் ஓட்டு போட்டிருப்பான், இந்த நாடெல்லாம் காமராஜ் கூட நின்னாருன்னு போட்டிருப்பான், கிருஷ்ண நாடகம் போட்டிருப்பான், ஈஸியா ஜெயித்திருப்பார். இந்த இதுல திருவையாறுல நின்று 25% ஓட்டு எடுத்து தோத்தார். காரணம், சொந்தமா அவருக்கு அரசியல் புத்தி கிடையாது. ராஜசேகரன் சொல்றதை கேட்பார். ராஜசேகரன் கம்மி நல்லா திருவையாறுல கொண்டு விட்டுட்டாப்ல. அதே மாதிரிதான் இங்க புசியானந்த் சொல்லதான் விஜய் கேட்பார். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. இவங்க எல்லாமே சேர்ந்து நாளை ஒரு கத்தோலிக்க லாபியில போய் திருச்சி கிழக்குல நிற்கலான்னாப்ல. நிற்க போறதில்லை. நான் சொன்னேன், நிற்குனா இந்து வேளாளர்களை திரட்டி தோக்கடிப்பேன் விஜய், 30,000 ஓட்டில் தோக்கடிப்பேன்னு நான் ஓப்பனாட்டே சேலஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் தான் விஜய் பார்ப்பாரு. அப்போ இந்து வேளாளர்னு ஒன்று இருக்கோ, கிறிஸ்தவ வேளாளர்னு ஒன்று இருக்கோ, நின்னா ரவீந்திரசாமி ஆர்எஸ்எஸ் காரன், ஐயோ பெரிய ஆர்எஸ்எஸ் காரன்னு சொன்னீங்களே, தோக்கடிச்சு விடுவாரோ ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க்கில் வச்சுன்னு உடனே தான் அப்போ தான் விஜய் யோசிப்பார். இப்படி விஜய்க்கு வந்து அரசியலோ எதுவோ வந்து புசியானந்த் சொல்றதான் விஜய்க்கு அரசியல். இப்போ ஒரு பிராண்டிங் மாஸ்டரா ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்கிறாரு. இந்த பப்ளிசிட்டி விஜய் சொல்றது யார் சொல்றது கேட்கிறாரு? புசியானந்த் சொல்றது ஜான் ஆரோக்கியம் யார் சொல்றதையும் கேட்கல, வீட்டுல தானே இருக்கிறாரு. அவர் வீட்லயே இருக்க, வெளியில அது ஜான் சொல்லியிருப்பார். ஜான் கொஞ்சம் பயந்து சுபாவம். புசியானந்தாவது எம்எல்ஏ இருந்தாரு, கொஞ்சம் போல்டா அரசியல்ல நிற்பாரு. ஐஆர்எஸ்ல இருந்த அருள்ராஜ் கொஞ்சம் நிற்கக்கூடிய ஆளா இருந்தாலும் நிர்மல் நிற்பான். ஆதவர்ஜினா நிற்கிறாப்புல. ஜான் தான் அதுல கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் ஜான் தான். அப்ப வீட்டுல இருக்கிறது ஜான் தான். விஜய் அதை கேட்கிறாரு, மத்தவங்க சொல்றது கூட அவர் கேட்க மாட்டாரா? ஜான் ஆரோக்கியசாமிய விஜய் நம்புறாரு. விஜயை பொறுத்தளவுல இந்த பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஜனநாயகம் படத்துக்கும் ஒரு லாபம் தான், நஷ்டம்னு அவர் நினைக்க மாட்டார். இப்போ ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போறதா கூட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் உண்மை அது? ஜனநாயகம் படத்தை பொறுத்தவரை விஜய் லாக் ஆயிட்டார். யார்கிட்ட? உதயநிதி ஸ்டாலின்கிட்ட, சிவகார்த்திகேயன்கிட்ட, சுதா கொங்காரா கிட்ட. நம்ம நியாயத்தை தான் பேசுறோம். இது ஜனநாயகம் வெறும் விஜய் தான். பராசக்தி சுதா கொங்காரா, சிவகார்த்திகேயன். மற்ற சுதா கொங்காரா ஷைன் பண்றாங்கன்னா, ஜெயம் ரவி ஷைன் பண்ணிட்டான்னா சுதா கொங்காரா ஷைன் பண்றாப்புல, அதை ஒரிஜினா ஷைன் பண்ணிட்டாப்புலன்னா சுதா கொங்காரா ஷைன் பண்றாப்புல, ஜஸ்டிஃபை பண்ணிடுவாப்புல இவர் சிவகார்த்திகேயன். அப்போ டைரக்டர் மற்ற 2 கேரக்டரையும் ஏற்றிட்டாருன்னா படம் ஒரு பெரிய பரபரப்பாயிரும். இளம் குலதெல்லிய வாழை விஜய இளங்கன்று சிவகார்த்திகேயன் வீழ்த்திட்டாப்புலங்கிற இது வந்து வரலாறு ஆயிடும். துப்பாக்கியெல்லாம் கொடுத்தாரு சார் சிவகார்த்திகேயன். அது பயந்து போய் தான் கொடுத்தாரு. அதுவும் ஜோசப் விஜய் சகோதரர், ப்ரோ உங்க மனச்சாட்சி தெரியும், எங்களுக்கு பயந்து கொடுத்தீங்க, நாங்க விடுன்னு விட்டு தள்ளிட்டோம். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட்டுங்கிறது தம்பி திராவிட ஜீவா சொல்றது மாதிரி இயல்பா வளர்ந்த மார்க்கெட், செட்டப் மார்க்கெட் இல்லை. விஜய்க்கு மார்க்கெட்டுங்கிறது செட்டப் மார்க்கெட். ரஜினி மார்க்கெட் வந்து இயல்பான மார்க்கெட்டு. எம்ஜிஆர் மார்க்கெட்டு திமுக பின்னணியில வந்தது. விஜயகாந்த் மார்க்கெட்டை டெவலப் பண்ணார். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், விஜய் பண்றதும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். வச்சு செட்டப் மார்க்கெட் சொல்றீங்க விஜயோட மார்க்கெட்? இப்போ விஜயகாந்த் மார்க்கெட்னா ஆண்டார் அழகர், அழகிரியில் அழகர் பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிசினஸ் டாக்டிஸ் பண்ணுவாங்க. மதுரையில் 10 வாரம் நல்லா ஓடினா கூட 15 வாரம் வாடகை போட்டு படத்தை ஓட்டிடுவாங்க. நஷ்டம் வராது, கூட்டம் வரும். அப்போ அந்த 15 வாரம் ஓட்டிக்கிட்டு அந்த 100 நாள் போஸ்டரை மதுரையை சுற்றி உள்ள எல்லா இடமும் ஓட்டும் போது இது ஒரு 100 நாள் ஓடின படங்கிற ஒரு இம்ப்ரெஷனும் வந்துடும். விஜயகாந்த் படம்லாம் மதுரையில் 100 நாள் ஓடுதுங்கிற ஒரு தோற்றமும் தெளிவாக வந்துடும். இது திரையுலகில் ஒரு டாக்டிஸ். இந்த வியாபார நுணுக்கம் நஷ்டம் கொடுக்காது. நீங்க 5 வாரம் நீங்க வாடகை கொடுத்து படத்தை ஓட்டினா கூட ஒரு வார வாடகை வந்து வேணா கையில இருந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட படம் 100 நாள் படம் 15 வார படம்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். 100 நாள் படம்னு உசிலம்பட்டிக்கு, அருப்புக்கோட்டைக்கு, கமுதிக்கு, பெருநாளிக்கு போகும்போது அது வெற்றி படம்னு சொல்லி அது கூடுதல் வசூல் வரும். இது ஒரு பிசினஸ் ட்ரிக். இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த ட்ரிக்கை விஜயும் பண்ணுவாப்புல. சிவகார்த்தியம் பண்றது கிடையாது, ரஜினி பண்றது கிடையாது, கமல்ஹாசன் பண்றது கிடையாது. ஸோ இந்த ட்ரிக்ல தான் விஜய் வந்து படத்துல தன்னோட மார்க்கெட்டை உயர்த்தி காட்டுறது. ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறதுனால அவரே பினாமி ப்ரொடியூசரை வச்சு இது பண்ணுவார். என்ன வாங்குறாருன்னு தெரியாது. அவரே 250, 300, 350, 400ன்னு ஒரு ரேட்டை சொல்றதாட்டு அவருக்குன்னு வேண்ட ஆட்களை விட்டு அடிச்சு விட்டுக்கிடுவாரு. 275 கோடி வாங்கினதா சொல்றாரு. பொய். அப்போ அது அந்த விஜயகாந்த் ப்ரொஜெக்ஷன் பண்ணி படம் அந்த சினிமா ப்ரொஜெக்ஷனுக்காக சொல்லக்கூடியதுதான், தப்பு இல்லை. அது யாரும் அதை ஒன்றும் வெரிஃபை பண்ணாண்டாம். இவர் பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டுறதுக்கு பண்ணிக்கிறது, வசூலை பற்றி சொல்றதுக்கு 4 பேர். இப்படி அந்த
செட்டப் பண்ணுறதுல வந்து விஜய் கில்லாடி. அதனால தான் விஜய் செட்டப் ஸ்டார்ன்னு தம்பி ஜீவா சொல்லுவான். ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் வந்து 9ஆம் தேதி வராரு. 9ஆம் தேதி ஓப்பனிங் நல்லா இருக்கும். ஜனநாயகம் 9ஆம் தேதி ஓப்பனிங் நல்லா இருக்கும். இந்த பரபரப்பு எல்லாமே ஓப்பனிங் பெருசாக இருக்கும். அரசியல் சொல்லியிருக்காரா என்ன சொல்லியிருக்காரான்னு ஓப்பனிங் நல்லா இருக்கும். கட்சி வினோத் ஷைன் பண்ணலைன்னா வெறும் விஜய் படமாக போயிடும். பைரவா ஜில்லாலாம் வெறும் விஜய் படம் தான். ஒரு போக்கிரி ஒரு துப்பாக்கி எல்லாம் முருகதாஸ் ஷைன் பண்ணிட்டாரு, டைரக்டர் ஷைன் பண்ணிட்டாருன்னு வரக்கூடிய படங்கள். மற்ற படங்கள் வெறும் விஜய் படம் தான். வெறும் விஜய் படங்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெறும் விஜய் படம் தான். நல்ல மினிமம் கேரண்டி. மற்ற மினிமம் கேரண்டியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு மினிமம் கேரண்டி ஏறிட்டு. காரணம் விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ். அவருக்குன்னு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. அதுல நல்ல வசூல் லியோ படத்துக்கு வந்ததுனால இது மினிமம் கேரண்டி. மற்ற மினிமம் கேரண்டி படத்தை விட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு மினிமம் கேரண்டி வந்துட்டு. இப்போ மினிமம் கேரண்டி படத்துக்கு அடுத்தபடியா நல்ல மினிமம் கேரண்டி ஒரு பெரிய படமாட்டு ஜனநாயகம் வருது. கடைசி படங்கிறது தண்ணியில் எழுதணும். அது பில்டப்பு. இன்னும் 5 வருஷம் நடிக்காம இருந்தாதான் இது கடைசி படம். இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகுதான் சொல்லணும் நான் 5 வருஷம் நடிக்கல, கடைசியா ஜனநாயகம் விட்டேன், பாத்தீங்களா அது என்ன கடைசி படம்னு சொல்லணும். இப்ப அடுத்த வருஷம் நடிச்சுட்டாருன்னு ஒரு தூக்கிலையா போட்டுற போறோம் நம்ம. அது அஃபென்ஸ் ஆயிடுமா? ஒரு பொய், அவ்வளவுதான். அந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங்கா சொல்லக்கூடிய ஒரு பொய். ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு நான் அவர் சொல்லிட்டு போயிடலாம். ரசிகர்கள் இப்ப யாருமே இது கடைசி படமா இருக்கக்கூடாது, நீ நடிக்கணும்னு எவனும் சொல்லல. நடிக்கணும்னு நினைச்சா ரசிகர்கள் உண்ணாவிரதம், பனை ஊரில் படையெடுப்பு, நீங்க நடிக்கணும், உங்க டான்ஸை பார்க்கணும்னு ஒரு ஸ்டண்டை போட்டுக்கிட்டு தாராளமா இருக்கலாம். எங்க லாக் ஆனார்னா இயற்கை நீதி. கேஜிஎஃப் பீஸ்ட் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் பீஸ்டை சப்போர்ட் பண்ணி கேஜிஎஃப்க்கு பெரிய தேட்டர் கொடுக்காம பண்ணாரு. சமூக ஊடகங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அநீதி பண்றான்னு சொன்ன பிறகுதான் யாஷுக்கு கேஜிஎஃப்க்கு வந்து பெரிய தேட்டர் கொடுத்தாங்க. களத்துல யாஷ் வந்து கன்னடர் யாஷ் வந்து விஜய் வந்து தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டுக்குள்ள. நமக்கு தெரியும் யாஷ் படம் தான் பெரிய ஹிட். அடுத்து லியோ வரும்போது போட்டி படமே எதுவும் பண்ணலை. உதயநிதி நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஒரு சிவகார்த்தியன் படத்தையோ ஒரு சூர்யா படத்தையோ ஏதோ ஒரு படத்தை போட்டி, அஜித் படத்தையோ போட்டிக்கு பண்ணியிருக்கலாம். அதை விட அவர் என்ன பண்ணாருன்னா படம் சூப்பர், விஜய் அண்ணா சூப்பர், லோகேஷ் கனகராஜ் எல்சியு, ஆர்ட் டைரக்டர் சூப்பர், ஸ்டண்ட் சூப்பர்னு படத்தை எவ்வளவு புகழ்ந்து பெருசுப்படுத்த முடியுமோ அவ்வளவு படம் ரிலீஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சொன்னார். அப்போ நம்ம படத்தை பார்க்குறோம் பிரசாந்த் என்ன, நமக்கு டிக்கெட்டும் காம்ப்ளிமெண்ட் ஒரு வலைத்தளத்துலேருந்து கொடுத்தாங்க, பார்த்தோம். நாங்கள் படத்தை பார்க்க எங்களோட 3 மணி நேரத்தை செலவழிச்சோம்னா உதயநிதி ஸ்டாலின் சினிமா பற்றி தெரிஞ்சவர், படம் நல்லா இருக்குன்னு சொன்னாருங்கிற இதுக்கு போனோம். அப்போ லியோவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி விட்டது உதயநிதி ஸ்டாலின். பீஸ்டை பெரிய தேட்டரில் ஒரு 3-4 நாளாவது மெயின்டைன் பண்ணி காப்பாற்றி விட்டது உதயநிதி ஸ்டாலின். தென் கடைசியா கோர்ட்டுக்கு கூட ஆப்போசிஷன் படம் விடல. நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கூலிக்கு ஆள் பிடிச்சி விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். அவரு ஸ்டாலினுக்கு நிழல். ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஸ்டாலினுக்கு மகங்கிறனால வேல்யூவேஷன் தான். கலைஞருக்கு பேரன், கலைஞர் மாதிரி சில தன்மைகளோட வேல்யூவேஷனாக தான் இருக்கிறாரு. அதில் நம்ம அவரை உள்ள மெரிட்டையோ டிமெரிட்டையோ சிட்டிஸ் தான் நம்ம சொல்கிறோம். சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும்போது உங்கள் தாத்தா கலைஞர் வந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க, சிஏ வில் பி ஸ்டே ஹியர்னு தான் நம்ம சொன்னோம். பட் அவருக்கு சில மெரிட் இருக்குது. திரைத்துறையில் எந்த படம் ஓடும் எது ஓடாதுங்கிறதெல்லாம் அவர் அசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தராக இருக்கனால திரைத்துறையில் ஷைன் பண்ணி நிற்கிறார் அவர். அது அந்த நாலேஜ் இருக்குது. மாமன்னம் படம்லாம் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. அவரும் ஒரு வெற்றிகரமான கலைஞர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இல்லைனாலும் கூட வெற்றிகரமான ஒரு கலைஞர் தான். அந்த மக்களுக்கு நாடி துடிப்பு அவருக்கு தெரியுது. இன்னைக்கு யார் சினிமா பார்க்குறா, என்ன சினிமா என்னங்கிறத டெக்னாலஜிஸ் எல்லாம் தெரியுது. இத்தனை படத்துல உங்களுக்கு சாதகமா இருந்தவரை அநியாயமா தேவையில்லாம உங்களை ப்ரொமோட் பண்ணதுக்காக அவர் ஒரு எதிரியா காட்டி கீழ்த்தரமான அநாகரிகமான செய்திகளை நீங்க ஊடகத்துல கசிய விட்டீங்க. விஜய் தெரிஞ்சே பண்ணது. விஜய் தான் இதுல கல்பிரிட் நம்பர் 1. அவரை திருப்திப்படுத்துறதுக்கு பாடி பரிசு பெறும் புலவர்கள் பாடினாங்க. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தன்னோட சினிமா அனுபவத்துல உதயநிதி ஸ்டாலின் லாக் அடிச்சிட்டாப்புல. அவரோட பார்ட்னர் ஒருத்தரை நான் ஒரு திருமணத்தில் பார்த்தேன். அப்போ கேட்டேன், வருதானி கேட்டேன். அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், சாதாரண நாட்களில் வந்தால் என்ன வசூல் கிடைக்குமோ அதை விட எங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது லாபகரமாக இருக்கும். விஜய் படம் பெரிய படம் தான். அவர் 5 நாள் ஆயிடுது. அது 5 நாள் ஆனதும் பழைய படங்கிற இதாயிரும்.
ஸோ செகண்ட் வீக் நாங்கள் புதுப்படம் மாதிரி எங்களுக்கு வரோம். புதுப்படங்கிற இமேஜ் பொங்கலுக்கு பராசக்தி கிடைக்கும். சுதா கொங்காரா படத்தை பெரிய அளவு பண்ணியிருக்காங்க மாதிரி படத்து மேலே அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ 5 நாளில் விஜய் வந்து ட்ரெயின் ஆகி போவார். எல்லா ஆடியன்ஸும் பார்த்துருவாங்க. ஒரு 800 ஷோ போடுவாங்க. ஓரளவு இருந்ததுன்னா 750 700 ஷோ இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சுன்னா ஷோ குறையும். எனிவே 5 நாளில் 30,000 to 40,000 ஷோ சிட்டிக்குள்ளே போட்டுருவாங்க. 800ங்கிறதுல குறைஞ்சா கூட 35,000 to 40,000 ஷோ போட்டுருவாங்க. 40,000 ஷோவில் தான் எல்லா விஜய்க்கு மொத்த ஆடியன்ஸும் பார்த்துருவாங்களே. 5 நாளில் விஜய்க்கு மொத்த ஆடியன்ஸும் பார்த்துருவாங்களே. 6ஆவது நாள் புதுப்படம் வருது, மக்கள் புதுப்படத்துக்கு தானே போய் நிற்பான். அந்த படம் ஹிட் ஆகிட்டுன்னா 12ஆவது நாள் மக்கள் வந்து நல்லா இருக்குது, சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாங்க, ஜெயம் ரவி தூள் கிளப்பிட்டாப்புல, சிவகார்த்திகேயன் ஏறி போயிட்டாப்புலன்னு பராசக்தி தார மக்கள் நிற்பாப்புல. அப்போ சரியான ஒரு சக்கர விகிதத்துக்குள்ள விஜயை லாக் பண்ணிட்டாப்புல. இதுதான் இயற்கை நேதிங்கிறது. உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, கேஜிஎஃப்ல ஹெல்ப் பண்ணாரு, லியோவை தூக்கி விட்டாரு, கோர்ட்டுக்கு எதிராக ஆப்போசிஷன் படம் விடல. நீங்கள் அவருக்கு எதிராக வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு பொறாமையிலும் புழுக்கத்திலையும் பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போ லாக் அடிச்சிட்டாரு. ஜனநாயகத்தை 9ஆம் தேதி விடவா துணிஞ்சு நிற்கவாங்கிறதுல திணறி போய் நிற்கிறீங்க. ஏன்னா செட்டப் மார்க்கெட்டுக்குள்ள அவரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஒரு சரியான வீகம் எடுத்து உங்களை லாக் பண்ணிட்டேன். சார், நிறைய ஒரு கேள்வி. ஒரு கட்சிக்கு வந்து சின்னம் ரொம்பவே முக்கியம். விஜய் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை அப்ரோச் பண்ணியிருந்தோம். 5 சின்னங்கள் கோரிக்கை வச்சதாகவும் தகவல் வந்திருக்கு. குறிப்பா பெண்கள்கிட்ட எளிதா போய் சேர்ற மாதிரி சின்னம் அவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு எந்த அளவு சார் உண்மை? இல்லை, எந்த கட்சியும் தங்களுக்கு இயல்பான சின்னத்தை கேட்பாங்க, அல்லது தங்களுடைய கொள்கைக்கு ஏற்புடைய ஒரு சின்னத்தை கேட்பாங்க. விவசாய சின்னம் சீமான் வாங்கியிருக்காருன்னா விவசாயிகளோட துயரங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு குளோபலைசேஷன் லிபரேஷனுக்கு எதிராக ப்ரோ ஃபார்மரா நிற்கக்கூடிய ஒரு அந்த சின்னத்தை கேட்குறாரு. இது சினிமா நடிகர் சின்னங்கனால ஆட்டோ, விசிலு, இப்படி எளிமையான சிம்பல், மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய சிம்பலை அவங்க எடுப்பாங்க. கொள்கை ரீதியாக எங்களுக்கு இந்த கொள்கை இருக்குது, இந்த கொள்கையோட தொடர்புடைய சிம்பல்லாம் அவருக்கு ஒரு சிம்பல் எடுக்க முடியாது. ஆனால் கொள்கை கிடையாது. அங்கே பாப்புலாரிட்டியை வச்சு அதை காசாக்குறது தான் ஒரே கொள்கை. அதை ரஜினியும் அஜித்தும் பண்ணல, இவர் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் பாப்புலரான ஒரு சிம்பல் எடுப்பார். அந்த சிம்பல் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும். அதில் எந்த இதுவும் இல்லை. சிம்பல் ஈஸியாக ரீச் ஆகும். அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு பாஜக சப்போர்ட் இருக்கனால தேர்தல் ஆணையம் உங்களை ஒன்றும் இது பண்ணாது. பாஜக சப்போர்ட் இருக்கு. இவர் பாஜக சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லையோ, இவரோட இதை பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுன்னு பாஜகங்க நிற்கிறாங்கல்ல, அது ஒரு பாஜகவோட டெல்லி ஸ்ட்ராட்டஜி. இங்கே நயினார், தமிழிசை எல்லாம் வந்து இவர் வந்தால் எம்எல்ஏ ஆயிரும், ஐயோ வெறும் அதிமுக பாஜக எம்எல்ஏ ஆக முடியாது, விஜய் வந்தால் எம்எல்ஏ ஆயிரலான்னு வானதி, நயினார் இவங்கெல்லாம் கீழே இறங்கி விளையாடுறாங்க இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கனால அவங்க பாசிட்டிவாக தானே இருப்பாங்க. இதுவரை விஜய் பிஜேபிக்கு சாதகமாக எதுவும் பண்ணலை. ஆனால் சீமான் இப்போ அடிக்கிறாருல்ல, அந்த மாதிரி துணிச்சலாக அடிக்க முடியல. மோடிக்கு ஆளு தான் ஸ்டாலின்னு சொல்கிறாருல சீமான். இன்னைக்கும் எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கிறாருல, அந்த இலகணேசனுக்கு மலர் வளையம் வைக்கிறதுக்கு ஏன் ஸ்டாலின்கிட்ட மோடி கொடுத்தாரு, நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் மறைமுக கூட்டணின்னு சொல்கிறாருல, இதை இன்னைக்கு விஜய் சொல்ல முடியாமல் இருக்கிறாரு. பாஜகவுக்கு சாதகமாக இல்லை, ஆனால் பாஜகவுக்கு எதிராக சீமான் இன்னைக்கு நேற்று இருந்தார், இன்னைக்கு இருந்தார்ல, அதே மாதிரி இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு கருத்தை இன்னைக்கு விஜயால சொல்ல முடியல. டிஎம்கே பிஜேபி வந்து கூட்டு நண்பர்கள் தான், மறைமுக கூட்டணி தான் சொல்லலை. ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்லலாம். சீமான் 22 எம்பி இருக்கிறது வரை 29 வரை மோடி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் தான் கொடுப்பாரு, ஸ்டாலின் முக்கியமானவரை தான் இருப்பார். அதனால தான் இலகணேசனுக்கு அந்த மரியாதையை கொடுக்கறதுக்கு சிஎம் ஸ்டாலினுக்கு அந்த மரியாதையை மோடி கொடுத்துறாருங்கிறத சீமான் இன்னைக்கும் பேசுறாரு, நேற்றும் பேசினாரு. இன்னைக்கு விஜயால அதை பேச முடியல. ஆதரிச்சிட்டாரு பிஜேபின்னு சொல்ல வரல, முன்ன மாதிரி எழுத்து பேசுறதுக்கு ஒரு தயங்குறார். ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி. நன்றி சிவா.